என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். கட்சி தலைவனாக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. உங்களை நிஜம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நிழல் கூட கிடையாது, நீங்கள் பொய் கூட கிடையாது, உங்களை உண்மைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை அப்போ என்ன ஆகுங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இது அவருடைய வெறித்தனமான, அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியாஸு, எலி குஞ்சா அலி குஞ்சா அணில் குஞ்சு, இந்த குஞ்சுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுதுங்க. இது எங்கேருந்து வந்துச்சுங்க, இது அது இதுன்னு சொல்கிறேனே தப்பாக நினச்சிடாதீங்க. எழுதுறாங்கன்னா நீங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினா சார்? இல்லைங்க, நம்ம அந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தலைங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு இருக்கிற வார்த்தை தான். நம்ம வேணுன்ட்டெல்லாம் பயன்படுத்தலை. ரிச்சுவல் வாரியாஸுங்கிறதும் அந்த அணில் குஞ்சுங்கிறதும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான், எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை தான். நான் மட்டும் தான் பயன்படுத்துகிறேன்னா வேற எங்கேயுமே பயன்படுத்தாத வார்த்தைகளா? அந்த 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 தொண்டர்களை அப்படித்தானே எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஸோ அது அறிவு முதிர்ச்சி தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க எல்லா இடத்துலையும் போகிறாங்க, குரங்கு மாதிரி தாவுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கல்ல. பண்ணாமல் இருக்காங்களா? கட்டமைப்பாக இருக்காங்களா? கிடையாது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க அடிப்படை அறிவு தலைவனுக்கு இல்லை, அடிப்படை புரிதல் தலைவனுக்கு இல்லை. நம்ம இந்த மாடலாக இருக்கோம், முன்மாதிரியாக இருக்கும். அப்படின்னும் போது அந்த தகுதியோடு நீங்கள் நடந்துக்கணும். நடந்துக்கல. உங்கள் மனைவி ஒரு தனி நபர், தனி பெண்ணை நீங்கள் சீண்டுவதற்காக இன்னொரு பெண்ணோடு ஜோடி போட்டு துணையாக மனைவி இருக்கும் இடத்தில் மனைவியோட அந்தஸ்தை கொடுத்து அந்த திருமண விழாவுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய கேவலமான மனநிலை தான் இது காட்டுது. இது இப்படிப்பட்ட மனநிலை வரேன், இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்கிட்ட ஆட்சியை கொடுத்தோம்னா அவர் எப்படிப்பட்ட ஆட்சியை நமக்கு கொடுப்பார்? அந்த கேள்வி வருதா இல்லையா?